ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு வீடியோல மெட்ராஸ் யூனிவர்சிட்டில இருந்து ஃப்ரீ எஜுகேஷனுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இயர்லி ஒன்ஸ் வந்து இந்த ஒரு ஸ்கீம் அப்படிங்கறத வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த வருஷம், அதாவது அகாடமிக் இயர் 2025 டு 26 இந்த அகாடமிக் இயர்ல +2 வந்து யாரெல்லாம் வந்து பாஸ் பண்ணி ஹையர் எஜுகேஷன் வந்து ஜாயின் பண்ண போறீங்களோ நீங்க மெட்ராஸ் யூனிவர்சிட்டில ஃப்ரீ எஜுகேஷனுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கக்கூடிய மாணவர்கள், பெற்றோரை இழந்த மாணவர்கள்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட கேட்டகரியில வரக்கூடிய மாணவர்கள் எல்லாருமே வந்து இந்த ஃப்ரீ எஜுகேஷனுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். இதை அப்ளை பண்றது மூலியமா உங்களுக்கு வந்து சீட் வந்து கிடைச்சு நீங்க வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கு கீழே அஃபிலியேட்டட் லா காலேஜ், அதாவது செல்ஃப் சப்போர்ட்டிங் காலேஜ் பிளஸ் வந்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ், இந்த இடத்துல நீங்க போயிட்டு என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஃப்ரீ எஜுகேஷன் வந்து நீங்க ஃபீஸே வந்து பே பண்ணாம உங்களால வந்து காலேஜஸ் அப்படிங்கறது வந்து அந்த 3 இயர்ஸ் வரைக்கும் நீங்க வந்து பண்ணலாம் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. இதை பத்தி பிரீஃபா வந்து பார்க்கலாம். எப்படி வந்து அப்ளை பண்றது, என்னென்ன டாக்குமெண்ட்லாம் இதுக்கு வந்து தேவைப்படும், யாரெல்லாம் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம், இந்த ஸ்கீமுக்கு வந்து முக்கியமான எலிஜிபிலிட்டிஸ்லாம் வந்து என்ன அப்படிங்கறத நம்ம ஒன் பை ஒன்னா வந்து பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஒரு வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறது எனபிள் பண்ணுங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, அதாவது இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டில இருந்து தான் இந்த ஒரு நோட்டிபிகேஷன் அப்படிங்கிற ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆன்லைன்ல அப்ளிகேஷன் பண்ணக்கூடிய டேட் வந்து ஏற்கனவே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நீங்க அப்ளை பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது மே மாசம் வந்து 26ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வந்து டைம் கொடுத்திருக்காங்க. சரிங்களா, ஒரு 15 நாள் வரைக்கும் நமக்கு வந்து டைம் இருக்குது. +2 ரிசல்ட் வெளியான டேட்ல இருந்து 26ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கு. அதுக்குள்ள நீங்க வந்து ஆன்லைன்ல அப்ளிகேஷன் வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபில் அப் வந்து பண்ற மாதிரி இருக்கும். சோ இதுல அவங்க கொடுத்திருக்கக்கூடிய பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்க வந்து படிச்சு பார்க்கணும். இது மேலேயே வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க. சென்னை பல்கலைக்கழக இலவச கல்வி திட்டம் 2025 டு 26 பின்வரும் நிபந்தனைகளின் அடிப்படையில் தகுதியான மாணவர்கள் வந்து தேர்வு செய்யப்படுவார்கள் அப்படிங்கறத தெளிவா நம்மளுக்கு மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த இலவச கல்வி திட்டத்தின் கீழ் சென்னை பல்கலைக்கழகத்தில் இணைவு பெற்ற சுயநிதி மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் இளநிலை படிப்புகளில் சேர்வதற்கு விண்ணப்பங்கள் வந்து வரவேற்கப்படுகின்றன. விண்ணப்பிக்கும் மாணவர்கள் 2024 டு 25 இந்த கல்வியாண்டில் வந்து 12ஆம் வகுப்பு வந்து தேர்ச்சி பெற்றிருக்கணும் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. அதாவது அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த மே மாசம் 8ஆம் தேதி வந்து நமக்கு ரிசல்ட் வந்து பப்ளிஷ் ஆச்சு. அந்த ரிசல்ட்ல தான் நீங்க வந்து பாஸ் பண்ணிருக்கணும் அப்படிங்கறத வந்து கொடுத்திருக்காங்க. நீங்க போன வருஷம் மாணவர்கள் இல்ல அதுக்கு முந்தின வருஷம் மாணவர்கள் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியாது. 2024 டு 25 இந்த அகாடமிக் இயர்ல நீங்க +2 வந்து பாஸ் பண்ணிருக்கணும் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல வந்து சொல்றாங்க. இரண்டாவது பாயிண்ட்ல வந்து மாணவர்கள் முதல் முயற்சியிலேயே அனைத்து பாடங்களிலும் வந்து தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். மேலும் வந்து 11ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் வந்து கண்டிப்பா வந்து நீங்க சப்மிட் பண்ண வேண்டும். இல்லையெனில் உங்களது விண்ணப்பம் வந்து நிராகரிக்கப்படும் அப்படிங்கறத தெளிவா வந்து கொடுத்திருக்காங்க. சரிங்களா, அதாவது நீங்க ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே வந்து கிளியர் பண்ணிருக்கணும். உங்களுடைய 11th 12th மார்க் ஷீட் அப்படிங்கறது கண்டிப்பா உங்ககிட்ட வந்து இருக்கணும் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி வந்து தேர்ட் வந்து அவங்க முக்கியமா கேட்கக்கூடிய பாயிண்ட் வந்து வருவாய்த்துறை வட்டாட்சியர் வழங்கிய வருமான சான்றிதழின்படி மாணவர்களுடைய குடும்ப வருமானம் அப்படிங்கிறது வந்து 3 லட்சத்துக்கு மிகாமல் வந்து இருக்க வேண்டும். அதாவது உங்களுடைய ஃபேமிலியோட ஆனுவல் இன்கம் அப்படிங்கிறது 3 lakhsக்கு கம்மியா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. 3 lakhsக்கு மேல போச்சு அப்படின்னா நீங்க வந்து எலிஜிபிள் வந்து கிடையாதுங்க அப்படிங்கறத சொல்றாங்க. சரிங்களா, இந்த 3 பாயிண்டே கொஞ்சம் கவனமா பார்த்ததுக்கு அப்புறம் 4th பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா, ஒவ்வொரு கல்லூரிக்கும் குறைந்தபட்சம் வந்து 3 இலவச இருக்கைகள் வந்து ஒதுக்கிடப்படும். அதாவது ஒவ்வொரு பிரிவின் கீழும் ஒரு இலவச இருக்கைகள், இவை வந்து பல்கலைக்கழகத்தால் அனுமதிக்கப்பட்ட மாணவர்களின் எண்ணிக்கைக்கு மேலே கூடுதல் இடங்களாக வந்து அனுமதிக்கப்படும் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. அது என்ன பிரிவு அப்படின்னா 1 by 1 நமக்கு வந்து பிரிவுகள் அடிப்படையில நமக்கு வந்து கொடுக்குறாங்க. 3 1 பங்கு பிரிவுகள் அப்படிங்கிறது 1/3 ஆஃப் சீட்ஸ்னு சொல்லிட்டு பெற்றோர் இழந்த மாணவர்கள் மற்றும் வந்து ஆதரவற்ற மாணவர்களுக்கு வந்து முக்கிய பாடங்களில் பெறப்பட்ட மதிப்பெண்கள் அடிப்படையில் வந்து வழங்கப்படும். உங்களுடைய 12th கோர் சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, தமிழ் இங்கிலீஷ் தவிர மீதி இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் அடிப்படையில நீங்க மார்க் வந்து எவ்வளவு எடுத்திருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து சீட்ஸ் நாங்க வந்து கொடுப்போம் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. இரண்டாவது பிரிவுல வந்து 3 1 பங்கு இருக்கைகள் 1/3 சீட்ஸ் வந்து முதல் பட்டதாரி மாணவர்கள், அதாவது ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் மாணவர்கள், அதுவும் அதே மாதிரி வந்து ஊனமுற்ற மாணவர்கள் மற்றும் வந்து திருநங்கைகளுக்கு வந்து முக்கிய பாடங்களில் பெறப்பட்ட மதிப்பெண்கள் அடிப்படையில் வந்து வழங்கப்படும் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. தேர்ட் பிரிவுல வந்து 3 1 பங்கு இருக்கைகள் 1/3 ஆஃப் சீட்ஸ் அப்படிங்கிறதுல முக்கியமான பாடங்கள்ல வந்து 80% மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கு வந்து தகுதி, அதாவது வந்து மெரிட் பேஸ் பண்ணி நம்மளுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து கவுன்சிலிங்க்கு கூப்பிட்டு 1:2 ரேஷியோல மாணவர்களை வந்து கலந்தாய்வுக்கு வந்து கூப்பிடுறதா வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அதாவது வந்து இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு சீட்டுக்கு வந்து 2 மாணவர்கள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அனுமதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறது தான் வந்து 1:2 ரேஷியோ அப்படிங்கிற அடிப்படையில நமக்கு வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா, விண்ணப்பிக்கும் வந்து அனைத்து மாணவர்கள் வந்து கீழ்கண்ட ஆவணங்கள் வந்து சமர்ப்பிக்கப்பட வேண்டும். கண்டிப்பா வந்து 11ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்று, சமீபத்தில் வாங்கிய வருமான சான்று, அது கண்டிப்பா தாசில்தார்ட்ட தான் வந்து வாங்கணும்.
1 மற்றும் 2 சேர்ந்த மாணவர்கள் எனில் கண்டிப்பா நீங்க ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் அப்படிங்கறத நீங்க தாசில்தார்ட்ட வந்து அப்ளை பண்ணி வாங்கியிருக்கணும். அதே மாதிரி நீங்க பிடபிள்யூடி டிசபிலிட்டி ஏபிளா இருக்கீங்க அப்படின்னா அந்த டிஃபரண்ட்லி ஏபிள்டு கேட்டகரியில் நீங்க கண்டிப்பா வந்து அதுக்கு உண்டான சர்டிஃபிகேட்ஸ் வந்து வாங்கியிருக்கணும். அதே மாதிரி வந்து இறப்பு சான்றிதழும் கண்டிப்பா வந்து பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு வந்து கண்டிப்பா அதை டெத் சர்டிஃபிகேட் அப்படிங்கறது கண்டிப்பா நீங்க வந்து அட்டாச் பண்ணி வாங்கி இந்த இடத்துல நீங்க சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? இதுதான் வந்து இந்த இலவச கல்வி திட்டத்தில் விண்ணப்பத்துடன் அதில் குறிப்பிட்டுள்ள சான்றிதழ் வந்து கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சென்னை பல்கலைக்கழகத்தில் இணையதளத்துல வந்து நீங்க +2 தேர்வு முடிந்த அந்த 15 டேஸ்க்குள்ள நீங்க வந்து ஆன்லைன்ல வந்து அப்ளிகேஷன் வந்து பண்ணணும் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. சரிங்களா? ஓகே, இப்போ இது வந்து எப்படி வந்து அப்ளிகேஷன் பண்றது அப்படிங்கிற பார்க்கலாம். நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கிறது அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம். இதுல இருந்து பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்திருப்பாங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஒன்ஸ் கவனமா நீங்க வந்து படிச்சு பார்த்துட்டு இந்த இடத்துல ஐ அக்ரி அப்படிங்கிற இந்த டேப் வந்து கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டைரக்டா வந்து அப்ளிகேஷன் பேஜுக்குள்ள போவீங்க. இந்த அப்ளிகேஷன் பேஜுக்கான டைரக்ட் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க உள்ள வந்தீங்கன்னா இந்த பேஜுக்குள்ள தான் வருவீங்க. இந்த இடத்துல மேலேயே வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க. application for admission to undergraduate program in affiliated அதாவது affiliated aided and self financing college of University of Madras அப்படிங்கற கொடுத்திருக்காங்க. சரிங்களா? நீங்க ஃபீஸே வந்து பேமெண்ட் பண்ண வந்து தேவையில்லை அப்படிங்கறது வந்து கொடுத்திருக்காங்க. இப்போ யூசர் நேம் பாஸ்வேர்ட் நம்ம வந்து கிரியேட் பண்ணனும். அதுக்கு இந்த இடத்துல நியூ அப்ளிகண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற இந்த டேப் வந்து கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து +2ல நீங்க வந்து அப்பேர் ஆயிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நீங்க 2025 அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்க வந்து போத் 11th 12th வந்து கிளியர் பண்ணிருக்கீங்களான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுங்க. அதே மாதிரி ஆனுவல் இன்கம் அப்படிங்கிற இடத்துல வந்து நீங்க below 3 lakhs அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு இந்த இடத்துல ப்ரொசீட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா டைரக்டா நமக்கு வந்து நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்குள்ள பேஜுக்குள்ள போகும். இந்த இடத்துல நேம் ஆஃப் த கேண்டிடேட் அப்படிங்கிற இடத்துல உங்க 10th மார்க் ஷீட்ல வந்து எப்படி நேம் கொடுத்திருக்காங்களோ அதே போல நேம் இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிட்டு டேட் ஆஃப் பர்த் அப்படிங்கிற இடத்துல உங்களோட டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. அதே மாதிரி 12th மார்க் ஷீட்டோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து இந்த இடத்துல கொடுங்க. அதுதான் உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரு. அதே மாதிரி இந்த இடத்துல உங்களுடைய மொபைல் நம்பரை இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிட்டு எஜுகேஷன் குவாலிஃபைடு போர்டு அப்படிங்கிற இடத்துல நீங்க ஸ்டேட் போர்டா சிபிஎஸ்சின்னு கேட்டிருக்காங்க. ஸ்டேட் போர்டுனா ஸ்டேட் போர்டு கொடுங்க. சிபிஎஸ்சினா சிபிஎஸ்சி அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா அதே மாதிரி நீங்க இந்த இடத்துல +1ல வந்து பாஸ் பண்ணீங்களான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுங்க. எவ்வளவு மார்க் அவுட் ஆஃப் 600க்கு எவ்வளவு மார்க் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய மதிப்பெண்ணை நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி +2ல நீங்க எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்களோ அந்த மார்க் இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா வந்து இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் ரெஜிஸ்டர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க. ஓகே, ஒன்ஸ் வந்து அப்ளிகேஷன் நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல உங்களுடைய நேம் வந்து டிஃபால்ட்டா இருக்கும். இமெயில் அப்படிங்கிற இடத்துல உங்களோட இமெயில் ஐடி இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஜெண்டர் அப்படிங்கிற இடத்துல நீங்க மேல்னா மேல் கொடுங்க, ஃபீமேல்னா ஃபீமேல் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து டிஃபால்ட்டா உங்களுக்கு இந்த இடத்துல வந்திருக்கும். அதே மாதிரி வந்து பேரண்டோடைய நேம், அவங்களுடைய ஆக்குபேஷன், அவங்களுடைய இன்கம் அப்படிங்கிற என்ட்ரி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து மதர் நேம், மதருடைய ஆக்குபேஷன், மதருடைய இன்கம் அப்படிங்கிற இடத்துல போட்டுக்கோங்க. அதே மாதிரி கரெக்டா நீங்க எந்த அட்ரஸ் இருக்கீங்களோ அந்த அட்ரஸ், அந்த டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேம், எந்த டிஸ்ட்ரிக்டோ அந்த டிஸ்ட்ரிக்ட், சிட்டி நேம் வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. வித் வந்து பின்கோடோட இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த இடத்துல மொபைல் நம்பர் டிஃபால்ட்டா இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல நீங்க ஒரு டிஃபரண்ட் ஏபிள்டு பர்சனான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. நீங்க வந்து ஒரு டிரான்ஸ்ஜெண்டரான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி நீங்க வந்து ஆர்பன் சர்டிபிகேட்ஸ் உங்ககிட்ட ஆர்பன் கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா எஸ் கொடுக்கணும், இல்லைன்னா நோன்னு கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி விடோஸ் சில்ட்ரன்ஸ் உங்களோட பேரண்ட் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா நீங்க இந்த இடத்துல எஸ்ன்னு சொல்லிட்டு கொடுக்கணும். அதுக்கு உண்டான ப்ரூஃபை கண்டிப்பா நீங்க அட்டாச் பண்ணணும். அதே மாதிரி நீங்க வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்ல வரீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்ல இந்த இடத்துல எஸ்ன்னு கொடுக்கணும். அதே மாதிரி சில்ட்ரன் ஆஃப் டிசர்டட் இந்த அந்த கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா அந்த ஆப்ஷன் நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? இதை ஒன்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு இந்த இடத்துல சேவ் அண்ட் பர்சனல் டீடைல்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா ஒன்ஸ் வந்து சேவ் ஆயிரும். அதுக்கப்புறம் உங்களோட எஜுகேஷன் டீடைல்ஸ் நீங்க வந்து ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்மளோட எஜுகேஷன் டீடைல்ஸ் வந்து கேட்டிருக்காங்க பாருங்க இந்த இடத்துல. அதாவது போர்ட் ஆஃப் எஜுகேஷன் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிற இடத்துல உங்களோட எக்ஸாமினேஷன், அதாவது நீங்க ஸ்டேட் போர்டா சிபிஎஸ்சின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸ்டேட் போர்டு அப்படின்னா அவுட் ஆஃப் 600 அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நேம் ஆஃப் த ஸ்கூல் லாஸ்ட் ஸ்டடின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நீங்க எந்த ஸ்கூல்ல வந்து +2 வந்து பாஸ் பண்ணீங்களோ அந்த ஸ்கூலோட நேம் வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஸ்கூலோட டைப் வந்து கேட்டிருக்காங்க. அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூலா, இல்ல வந்து எய்டட் ஸ்கூலா, இல்ல பிரைவேட் ஸ்கூலா, இல்ல வந்து சிபிஎஸ்சி பிரைவேட் ஸ்கூலான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுல உங்களோட ஸ்கூல் நீங்க படிச்ச ஸ்கூல்ல இருந்து எதை பேஸ் பண்ணியிருக்கோ அந்த பேஸ் பண்ணி நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து குரூப் அப்படிங்கிற இடத்துல நீங்க வந்து ஒகேஷனல் குரூப்பா, இல்ல ஆர்ட்ஸா, இல்ல சயின்ஸா, காமர்ஸான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஒகேஷனல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து லாங்குவேஜ் அப்படிங்கிற இடத்துல வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா தமிழ் அப்படிங்கிற அந்த இடத்துல என்ட்ரி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த இடத்துல சப்ஜெக்ட் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய சப்ஜெக்ட் என்னவோ அந்த சப்ஜெக்ட்டை நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து அடிஷனலா அந்த 4 சப்ஜெக்ட் இருக்கும் இல்லையா, அந்த சப்ஜெக்ட்டை 1 by 1 நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா வந்து அதே மாதிரி இந்த இடத்துல இங்கிலீஷ்ல நீங்க எவ்வளவு மார்க் வந்து எடுத்திருக்கீங்களோ அந்த மார்க் நீங்க இந்த இடத்துல வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து பயாலஜியில் எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்களோ
அந்த மார்க் என்ட்ரி இந்த இடத்துல வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கெமிஸ்ட்ரியில் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்களோ அந்த மார்க்கை நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த இடத்துல பாட்டனியில் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்களோ அந்த மார்க் இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிக்கோங்க. மேத்தமெட்டிக்ஸில் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்களோ அந்த மார்க் இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிக்கோங்க. டோட்டலாக என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய டோட்டல் சப்ஜெக்ட் எவ்வளோ மார்க், அதே மாதிரி வந்து வித்தவுட் லாங்குவேஜ் பேப்பரில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிற ஆப்ஷன் உங்களுக்கு எல்லாமே இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி வந்து மந்த் அண்ட் இயர் நீங்கள் வந்து மார்ச் நம்ம எந்த மந்த் அண்ட் இயர் ஆஃப் பாசிங் தான் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல மே மாதம் தான் நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வந்து வெளியே வந்துச்சு அப்படிங்கிறதுனால மே 2025 அப்படிங்கிற ஆப்ஷன் எல்லாமே நம்ம இந்த இடத்துல போட்டதுக்கப்புறம் நீங்கள் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல தான் கிளியர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த இடத்துல ஷோ ஆயிரும். ஸோ இப்போ இந்த இடத்துல ஒன்ஸ் வந்து சேவ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு டாக்குமெண்ட்ஸ் வந்து ஒன்ஸ் வந்து அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. டாக்குமெண்ட்ஸ் நம்ம கரெக்டாக வந்து அப்லோட் பண்ணிட்டு நம்மளோட அப்ளிகேஷன் வந்து பிரிண்ட் அவுட் எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த இடத்துல என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. அதாவது உங்களுடைய +1 மார்க் ஷீட் அப்படிங்கிறத ஒரிஜினல் கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்கும் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து லேட்டஸ்டா நீங்க வாங்கியிருக்கக்கூடிய இன்கம் சர்டிபிகேட்டை நீங்க வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்படி உங்ககிட்ட இன்கம் சர்டிபிகேட் இல்லை அப்படின்னா நீங்க அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப் கூட வந்து மேண்டேட்டரியா வந்து அப்லோட் வந்து பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பேரண்ட் நீங்க என்ன கேட்டகரியில கொடுத்துருந்தீங்களோ அந்த சர்டிபிகேட் அப்லோட் பண்ணணும். இப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் வந்து கொடுத்ததுனால ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிபிகேட் மட்டும் நம்ம வந்து இந்த இடத்துல அப்லோட் பண்ணி விட்டா போதும். சரிங்களா? இந்த ஆப்ஷனை மட்டும் நீங்க வந்து செலக்ட் பண்ணிட்டு நீங்க அப்லோட் பண்ணிட்டு இந்த இடத்துல டிக்ளரேஷன் அப்படிங்கிற இடத்துல நீங்க கரெக்டா படிச்சு பார்த்துட்டு SMS will be sent to the eligibility students of attending the free education counseling சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்க அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் டைரக்டா உங்களை வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவாங்க. உங்களுடைய மார்க்கை பேஸ் பண்ணி தான் வந்து அவங்க மெரிட்ல வந்து செலக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? மெரிட்ல ஒன்ஸ் நீங்க வந்து செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து SMS மூலியமா நாங்க வந்து தகவல் வந்து தெரிவிப்போம். அதுக்கப்புறம் நீங்க வந்து கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ண வந்தா போதும். எந்த டேட்ல வரணும், வேன்யூ வந்து எங்க வரணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு SMS மூலியமாக நாங்க வந்து தெரியப்படுத்துவோம் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ஒன்ஸ் வந்து செக் பண்ணிட்டு ஐ அக்ரி டு அப்ளை அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்து உங்களோட அப்ளிகேஷன் நீங்க பிரிண்ட் அவுட் வந்து எடுத்துக்க முடியும். இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டில இருந்து ஃப்ரீ எஜுகேஷன் ஸ்கீமுக்கு வந்து அப்ளை பண்ணக்கூடிய ப்ரொசீஜர். ஏதாச்சும் வந்து டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. இல்ல எங்களுக்கு நீங்களே அப்ளை பண்ணி கொடுங்க ப்ரோ அப்படின்னாலும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஆன்லைன் மூலியமா தமிழ்நாடு ஃபுல்லா சேவை சர்வீசஸ் வந்து ஃப்ரீ எஜுகேஷன் கன்சல்டன்ட் வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா எங்களை வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். இந்த வீடியோவை யாருக்கு ஷேர் பண்ணா அவங்களுக்கு பெட்டரா ஃபீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.